ஐஸ்கிரீம் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? இந்த ஜில் காரிட்ட ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இந்த ஜில் காரியம் முழுக்க முழுக்க பால் பவுடர் மற்றும் பால்னாலேயே செய்கிறாங்க. நானும் கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல, லைக் வச்சு பண்ணுங்கள். ஜில் காரிட்ட விட்டமின் டி, விட்டமின் ஏ, கால்சியம், பாஸ்பரஸ்னு எல்லா சத்துக்களையும் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த ஜில் காரியை டெய்லியும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவளை டெய்லியும் சாப்பிட்றதுனால நீங்கள் இவளுக்கு அடிமையாயிருங்க. அப்புறம் இவளை சாப்பிடாமே இருக்க முடியாது. அப்புறம் நம்ம ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் பாடி வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். எப்போயாவது நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, மைண்ட் ப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இவளை சாப்பிட்டா இந்த ஜில் காரி நம்மளை ஜில்லாக்கி விட்டுருவா. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கனாலும் ஐயோ சாப்பிடாமே இருக்க முடியாது, வாய் வேறு நம்மன்னு இருக்குது, எனக்கு ஏதாவது குடும்பம்னு கேட்க, சரி நம்ம டெய்லி சாப்பிட்லைனாலும் மாதத்துக்கு ஒருக்கானாலும் சாப்பிட்லாம். ஏன்னா தடுக்கவும் முடியாது, நம்ம நாக்கு கம்முன்னு இருக்காது. லைட்டாக சாப்பிட்டு லீனாக இருங்க. இப்போ வெண்மணி போல் கொஞ்சமாக சாப்பிட்டு லீனாக இருங்க. பாய்.